இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் ட்ரிபிள் டி படம். நடிகர் ஜீவா நடித்த படம் மிகவும் அருமையாக வந்திருக்குது. இதில் நடித்த நடிகர்கள் தம்பி ராமையாலேருந்து இளவரசிலேருந்து அந்த சீன் நடிகருங்க தான் காமிச்சிருக்காங்க. மிகவும் அருமையாக இருக்குது, ஃபேமிலியாக இருக்குது. ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர் படம் பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா ஒரு செம்ம காமெடி. சிவா மனசில் சக்திலாம் பார்த்து பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அந்த மாதிரி நல்லா சிரிக்கலாம் படத்தில். இந்த பொங்கலுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு படம் இது. ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம வந்து நிறையா பெரிய பெரிய ஸ்டார்ஸோட மூவிஸுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ்லி நமக்கு மைண்ட் இருக்கும் போயிருந்துருப்போம். பட் ஆனால் ஜீவா சார் படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொங்கல் அன்னைக்கு வரும்போது நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கதை கலக்கத்தோடு அவர் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது ஒரு கலரில் இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அதுக்கு கொஞ்சம் கூட மாறாத இன்னொரு விஷயத்தை வந்து படத்தில் கொடுத்துருப்பாங்க. அது சொன்னால் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆகிடும். எல்லாருமே பேர் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மலையாளம் டேரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல ஒரு மீம் டேர்மில் சொல்லணும்னா சேட்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ஆடியன்ஸோடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு கை தட்டுவாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இமோட்டுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாமே சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு ஒரு ரொம்ப நல்ல படம். எல்லோரும் ஃபேமிலியாக போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த படம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே படம் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஒரு 2 ஃபேமிலி பக்கத்து வீடு, ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு வீட்டில் சாவு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ரெண்டுமே ஒரே டைமில் எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே விடாப்படியாக நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜீவா தான் அந்த ஊர் தலைவர். அதை எப்படி ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பிளாட் போச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சின்னது தான், 1.25 மணி நேரம் தான் படம். அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சின்ன லைன் பின்னாடியே சுற்றி வந்த மாதிரி தான். அடுத்து வேறு எங்கேயுமே நகராத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மைனஸ் சொல்லுவேன். இது வந்து காமெடி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதால காமெடி படத்தில் மிஸ்ஸிங். அதனால் அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் சொல்லுவேன். ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் சார். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி டைலாக் படம் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உண்மையிலேயே பார்க்குற நம்மளால கொஞ்சம் நல்லா இதுவாக பார்த்துருக்கலாம். அந்த நடிப்பு அரக்கனோட டைலாக் வந்துச்சு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக வரலையன்ற ஒரு வருத்தம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. காமெடி மிஸ்ஸிங் சார். சூப்பராக பண்ணியிருந்தார் ஜீவா. அவரை தாண்டி தம்பி ராமையாவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தம்பி ராமையா, அப்புறமா தான் ஜீவா. நல்லா இருக்குது சார். நமக்கு மலையாளம் தமிழ் பிரித்து பார்க்கலாம் தெரியல, தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு சார். பொலிட்டிக்கலே கிடையாது சார். இந்த பல நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நல்ல நாளில் வந்து ட்ரிபிள் டி ரிலீஸ் ஆகிருக்கு. நானும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து தான் இப்போது ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் வைப்புக்கு ஏற்ற படமாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நம்ம நக்லைட்ஸ் ஆரம்பிக்கிறதே வந்து நம்ம இதுக்காக தான், ஒரு சினிமாவை நோக்கி பயணம் பண்ணுங்கிறக்காக தான் பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நக்லைட்ஸ்லேருந்தே இந்த படத்தில் ஒரு 4 பேர் நடிச்சிருக்கோம். இப்போ அங்கே வீடியோலாம் நடிச்சுட்டு இப்போ ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் 4 பேருமே பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், பொங்கல் ரிலீஸ் அதுவும் சர்ப்ரைஸாக அமைஞ்சது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது ஜீவா சார் படத்தில் பண்ணுறீங்களா, பட் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் ஜீவா சார் படம்னு சொல்லிட்டீங்க. அண்ட் முக்கியமாக ஃபலிமி டீமு நான் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுறேன். தமிழும் மலையாளமும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற ஒரு படத்தில் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து நான் எதுவும் வேண்டான்னு சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக நான் டெபியூட் ஆனது விஜய் சார் படத்தில் மாஸ்டரில் லோக்கியனா டீமில் இருந்து. அதுக்கப்புறம் வேட்டையின் லப்பர் பந்தெல்லாம் ஒர்க் பண்ணேன். அண்ட் அடுத்த ஒரு மூவியில் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ்ஸு கரெக்டாக இந்த டீம் வந்து சொல்லும் போது நான் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃபலிமி டீமாக மலையாளம் டீமில் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் ஜீவானா கூட ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 நாள் போனேன். 2 நாள் போனது வந்து ஒரு மலை தாமதங்கள்லாம் அங்கே கொஞ்சம் தேனிக்கு கீழே எடுத்தோம். அந்த இடத்துல மலை தாமதங்கள்னால செட்டில் வந்து ஒரு 1 வீக்காக எக்ஸ்டெண்ட் ஆச்சு என்னோடய போர்ஷனு. அதில் போய் நாங்கள் செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியே கம்ப்ளீட்டாக எல்லாருமே செட் ஆகிட்டோம், ஜெல் ஆகிட்டோம். ஒரு துளி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக பழகி எல்லாருக்குமே சின்ன ஆர்டிஸ்ட்டோ பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணார். ஜீவா சாரோ சரி, முத்து சார் ப்ரொடக்ஷன்லேயும் சரி, டைரக்ஷன் டீம் நிதிஷோ, லிபின் சாரோ, விஜய் சாரோ எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் டு பி கம்மிங் டு திஸ் ஃபிலிம் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். இட்ஸ் அ 2 hour ரன் த்ரூ ஃபிலிம். நீங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க ஒரு ஷார்ட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் ட்ராமா. ரொம்ப நாள் கழித்து தமிழில் வந்து ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர் ட்ராமாவாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த பொங்கலுக்கு நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஓஜி ஜீவானாவோட காமெடி ஃபன்ஃபில்டு ரியாட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரோம் ஃபஸ்ட் ஷோ. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தொடர்ந்து ஸ்க்ரீன்ஸ் ஏறிட்டு இருக்கு. பீப்புளும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொங்கல் படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் யூடியூப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஒரு பெரிய படத்தில் த்ரோ அவுட் ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பொங்கலை ஃபேமிலியாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக வெறுமன காமெடியாக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராமா இருக்குதுக்குள்ளே இந்த சமூகம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது, யோசிக்க வேண்டிய விஷயம் அது ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக கொண்டாடுறதுக்கு இது கேரண்டி நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ரொம்ப ஹாப்பி. நம்ம நக்கலைட்ஸில் நம்ம டீமை எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் பொங்கல் வந்து குடும்பஸ்தன், இந்த இயர் ட்ரிபிள் டி. ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வெளியே இப்போ ஒரு டீமாக இல்லாமல் வெளியே பிரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் தான் நம்ம பண்ண வந்தோம். நம்ம அதான் மெயின் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கணுங்கிறது ஆசை. ஸோ இப்போ அது நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்குது. இல்லை நக்கலைட்ஸில் நிறைய பார்த்துட்டோம்ல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மெயினில் பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், நம்ம மக்கள் வந்து யாரையும் புரளி பேசக்கூடாது, அதனால் பல உயிர்கள் சேதமாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஒரு தலைவராக இருந்து கிராமத்துலேயோ நகரத்திலேயோ தலைவராக இருந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது ஒரு கான்செப்டை ஜீவா நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. புரளி பேசினாலும் பல உயிர்கள் காலியாகுது இல்லையா, ஆனால் யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு வந்திருக்கு. இதில் பொலிட்டிக்கல் பஞ்சும் சில இது சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் எந்த சாயம் பூசல அரசியல் எந்த கட்சியும். ஆனால் பஞ்சு நல்லாயிருக்கு. ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு சார். அந்த படம் மிகவும் அருமையாக காமெடி இருக்குது. படத்தில் காமெடி இருக்குது, நார்மலான காமெடி. இல்லை இவங்கன்னு இல்லை, எல்லா ரோலுமே அவங்கவுங்க கொடுத்த ரோல் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா சொல்லவே தேவை, அல்டிமேட்டு, ரொம்ப சூப்பர் சார். நெகட்டிவ்லாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இதை கண்டிப்பாக இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த பொங்கலுக்கான என்டர்டைன்மெண்ட் படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் சார். ஒரு படத்துக்கு ஹீரோயினி முக்கியமாக, ஃபைட்டு முக்கியமாங்கிறது முக்கியம் இல்லை சார். கதை தான் முக்கியம். அந்த கதை ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஹீரோயினி காமிச்சிருக்காங்க, இருக்காங்கன்னு இதை காமிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பான ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படத்துக்கு. ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. ஒரு கல்யாண வீடு, ஒரு சாவு வீடு, இதுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை ஒரு அரசியல்வாதியாக எப்படி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி சமாளிக்கிறாருன்றத ரொம்ப காமெடியாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் படம் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கர காமெடியாக இருக்குது. அந்த டெட் பாடியை வச்சுட்டு பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து சூப்பர், பயங்கரமாக இருக்குது. ஒரு பொங்கலுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதில் ஒரு அரசியல் தலைவராக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இது வந்து எந்த கட்சியை பற்றியும் பேசலை. இதில் ஒரு அரசியல் தலைவர் அவர், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த கட்சியோட சாயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் படம். ஒரு பொங்கல் வின்னர், எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, ஒரு வல்கரான சீனு அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தையோட பார்க்கலாமா அப்படிலாம் கேட்கணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி. ஜீவானனுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் இது. கண்டிப்பாக ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. தேங்க்யூ. நீங்களும் எடுக்கணும் தானே, நீங்கள் எடுப்பீங்க. இல்லை ஆக்சுவலாக இது ஒரு இது தோ மலையாளம் ஃபிலிம் மேக்கர் இது பண்ணியிருந்தாலுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரூட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ரொம்ப அதான் நீங்கள் கேட்ட கேள்விப்படி ரொம்ப கிரவுண்டடாக இருக்குது படம். அதுதான் அந்த படத்தோடைய பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரூட்டடாக நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி படம் இருக்குது. அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன்.